அன்பான விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலைவழி உரம் பற்றி பார்க்க போகிறோம். இலைவழி உரம் ஏன் முக்கியம், எதற்கு கொடுக்கணும், என்னென்ன உரங்கள்லாம் இலைவழி உரமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோலியார் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் ஃபோலியார் ஃபெர்டிலைசர்ஸ் இம்பார்ட்டன்ட், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக இலைவழி உரம் அப்படின்றது எல்லா பயிர்களுக்கும் முக்கியம். நெல், வாழை, கரும்பு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு. அதுக்கு முன்பு நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்றது ஒரு யூடியூப் சேனல். நிறையா விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் இந்த வேளாண் பீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அதனால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். மற்றும் ஜாயின் பட்டன் அமைக்கி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இலைவழி துறப்பு பற்றி என்னென்னு பார்ப்போம். முதல்ல இலைவழி உரம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தா, இதை உரத்தை மண்ணில் போடாமல் நேரடியாக செடியின் இலையின் மேலேயே தெளிக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸான சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் கொடுத்தீங்கன்னா அது வேர் வழியாக எடுத்து செடிக்கு போய் செடி வளர்கிறத விட நம்ம டைரெக்டாக ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீக்காக இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது டைரெக்டாக இலை துளை வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட் உள்ளே போய் பயிருக்கு உடனடியாக வேலை செய்து இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நம்ம குளுக்கோஸ் சேர்த்துறாங்களோ, அது மாதிரி பயிர் வீக்காக இருக்குது, நம்ம என்னதான் சில மண் அல்கலைன் சாயிலில் இருந்தாலும் சரி, சிலனா ஹைலி அசிடிக் சாயில் இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடிய எல்லா உரங்களும் பயிர் எடுத்துக்காது, ரூட் எடுத்துக்காமல் அது மற்ற உரங்களோட சேர்ந்து காம்பினேஷன் ஆகி மண்ணில் அந்த நியூட்ரியன்ட் எடுக்க முடியாத நிலைமையாக மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபோலியார் ஃபெர்டிலைசர் இலைவழி உரம் கொடுக்கும்போது இமிடியேட்டியாக இலை துளை வழியாக செடிகள் எடுத்துகிட்டு செடி வேகமாக வளரும். அதுக்காக கொடுக்குறது தான் இந்த இலைவழி உரம். இதை ஏன் பயன்படுத்த வேண்டும், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். உடனடி ஊட்டச்சத்து உடனடியாக கிடைக்கும். இன்னொன்று டிஃபிஷியன்சி, குறைபாடு. இப்போது நீங்கள் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போடுறீங்க, வேறு ஏதாவது குறைபாடு இருந்தால் பொதுவாக நெல்லில் ஜிங்க் குறைபாடு இருக்கும். அப்படி இல்லைனா சில பூ வகைகளில் போரான் குறைபாடு இருக்கும். இன்னொன்று காப்பர் குறைபாடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறைபாடு உள்ளதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அது மண் மூலியமாக கொடுத்து மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம்னா ஈஸியாக செடி எடுத்துக்கும். பூக்கும் மற்றும் காய்கள் பூக்கும் போதும் காயும் போதும் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணினா இமீடியட்டாக பூ அதிகமாக பூக்கிறதுக்கும் காய் சைனிங் கொடுத்து வெயிட் வைக்கிறதுக்கும் இந்த ஃபோலியார் ஃபெர்டிலைசர் ரொம்ப முக்கியம். பொதுவாக என்னென்ன தெளிப்பு உரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைச்சத்து. பயிர் வாடி இருக்குது, ரொம்ப வெளிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை. இலைகள்லாம் இளம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இளம் மஞ்சள் நிறத்துலையும் வெளிரிய பச்சை நிறத்துலையும் காணப்படும். வெளிரிய பச்சை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தலைச்சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்கள் வாழையில் பார்க்கலாம், நெல்லில் பார்க்கலாம். தலைச்சத்து நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வெளிரி போய் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் யூரியா 0.5 to 1% கலவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். 0.5 to 1%னா 5 கிராமிலிருந்து 5 கிராம் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்போ 10 லிட்டர் டேங்க் 50 மில்லி 10 லிட்டர் டேங்க் வாங்கி நீங்கள் வடிகட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இலையோட வளர்ச்சி அதிகரிக்கும். இலை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இலை வளர்ச்சி அதிகரிக்கும். இன்னொன்று பச்சை நிறம் மேம்படும். பச்சை நிறம் அதிகமாக கட்டி வரும். வெளிரிய பச்சை நிறத்துலேருந்து நல்லா திக்கு பச்சையாக வரும். பச்சை நிறம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு குளோரோஃபில் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். இன்னொன்று பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் MAPன்னு கொடுப்பாங்க, மோனோ அமோனியம் பாஸ்பேட். வேர் வளர்ச்சிக்கும் பூக்குவதற்கும் உதவும் பாஸ்பரஸ்ன்றது மணிச்சத்து. ஓகேங்களா? MAP மோனோ அமோனியம் பாஸ்பேட். பாஸ்பேட் கொடுக்கலாம். இது இமீடியட்டாக வேர் வளர்ச்சிக்கும் பூக்கும் நிலையை மேம்படுத்துவதற்கும் பயன்படும். அதுக்கடுத்து பொட்டாஸ், சாம்பல் சத்து. சாம்பல் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டாஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது பொட்டாசியம் நைட்ரேட்டாக கொடுக்கலாங்க.
பொட்டாசியம் நைட்ரேட். இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து 5 கிராம் தாங்க 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்கார்ச்சிங் வரும், இலை கருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் 5 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. 5 கிராம் 1 லிட்டர் தண்ணி. 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 50 கிராம் இதுதான் மேக்ஸிமம். நீங்கள் 25 கிராமுக்கு கூட போய்க்கலாம். 50 கிராமுக்கு மேலே கட்டாயமாக போக வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் 2 தடவை 15 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையோ ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பல் சத்து கொடுக்குறனால என்ன ஆகுனா வந்து காய் வந்து பெருசாகிறதுக்கும், பொட்டாசியம் நைட்ரேட் கொடுத்தா காய்கள் வந்து பெரியதாக மாறும், நல்லா கலர் கொடுக்கும். கலர் கொடுத்து சைனிங். கத்திரி, வெண்டை, தக்காளி போன்ற காய்கறி பயிரில் வந்து நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து கட்டாயமாக கொடுக்கலாம். கொடுக்கும்போது நல்ல சைனிங் கொடுக்கும். வாழைக்கு கொடுப்பாங்க. ஸோ அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் வந்து நீங்கள் காய் பெருசாகணும், ஊறணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம். அதை தவிர வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் தனித்தனியாகவும் இருக்கும். EDTF ஃபார்மில் வந்து நிறையா நுண்ணூட்ட சத்துக்கள் கலந்ததும் இருக்குது. இப்போ வந்து நெல்லுக்கு வந்து ஜிங்க்கு தேவை அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் மட்டுமே 0.5% ஸ்ப்ரே பண்ணலாம். அது 33% கூட நமக்கு ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கிது நெல்லை பொறுத்த வரைக்கும். அதை வாங்கி 1/4 கிலோ ஒரு ஏக்கருக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சில சமயம் வந்து 5லேருந்து 10 கிலோ ஏக்கருக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து போட சொல்கிறோம். ஒரு வாரத்துக்குள்ளே, நடவு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளே. சில விவசாயிகள் வந்து நடவு நட்டு போடாமல் மறந்துடுறாங்க. 30 நாள் 45 நாள் ஆயிடுது. உரம் வைக்கும்போது அல்லது முதல் மருந்து அடிக்கும்போது போடலாமான்னு கேட்குறாங்க. முதல் மருந்து அடிக்கும்போது இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி அதுக்கு மருந்து அடிப்பீங்க இல்லையா, அதோடு சேர்ந்து இந்த மருந்து கலவையை தனியாக கலக்கிக்கிட்டு இந்த ஜிங்க் EDTF ஃபார்மை வந்து தனியாக கலக்கிட்டு டேங்க்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி அடிச்சிங்கன்னா துத்தநாக பற்றாக்குறை வந்து உடனடியாக நீங்கும். ஏன்னா துத்தநாகம் வந்து நெல்லில் ரொம்ப முக்கியமான சத்து. துத்தநாகம் நீங்கள் சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா என்ன தான் பயிர் வளர்ந்தாலும் உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கும். அதே மாதிரி போரான், தென்னையில் பார்த்தீங்கன்னா போரான் சத்து ரொம்ப முக்கிய பற்றாக்குறை. தென்னையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜாஸ்மின், மல்லிகையில் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மருந்து அடிக்கும்போது கட்டாயமாக வந்து போரான் சேர்த்துக்கணும். 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதாவது 20லேருந்து 25 கிராம் 10 லிட்டர் டேங்க் வந்து நீங்கள் போரான் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூ காம்பு நல்லா வெயிட்டாக வரும். பூ வந்து சைனிங் கொடுக்கும். அப்புறம் வந்து வெள்ளுமையாமல் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். ஏன்னா மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் டல்லாக மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா விலை போகாது. ஸோ நீங்கள் போரான் சத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மல்லிகைப்பூவில் வந்து நல்லா சைனிங் கொடுக்கும், வெயிட் நல்லா இருக்கும், காம்பு வந்து இன்க்ரீஸ் வரும். இதை தவிர மற்ற வாட்டர் சால்யுபிள் ஃபெர்டிலைசர் இருக்குது. நீங்கள் 3மே கொடுக்கணும் அப்படின்னா 19 19 19 தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது 3மே கொடுக்கக்கூடியது இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் பூக்கணும், சைனிங் வரணும் அப்படின்னா 52 34 இதில் பார்த்து மணிச்சத்து அதிகமாக இருக்கும், சாம்பல் சத்து இருக்கும். பூப்பதற்கு, பூக்க, காய்க்க இந்த மாதிரி சமயத்தில். அதுக்கப்புறம் வந்து காய் நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு, சைனிங் வருது அப்படின்னா 13 காய் வளர்ச்சி. இப்போ வந்து ஒரு நீண்ட கால பயிராக இருந்துச்சுன்னா இந்த 052 34 13 நீங்கள் ரெகுலராக வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது எப்போ அடிக்கணும்னா வந்து காலை நேரத்தில் அடிக்கணும். காலை அல்லது மாலை நேரத்தில் அடிக்கணும். மதிய நேரத்தில் அடிக்க வேணாம். ஏன்னு கேட்டால் மதிய நேரத்தில் வந்து இலை துளைகள் எல்லாம் மூடி இருக்குங்க. நீங்கள் என்ன தான் மருந்து அடிச்சினாலும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் மாலை நேரத்துலையும் காலை நேரத்துலையும் இலைகள் உள்ள இலைத்துளை திறந்து இருக்கும். நீங்கள் அடிக்கக்கூடிய நுண்ணூட்ட உரங்கள் வந்து உள்ள இலைத்துளை வழியாக செடிகளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து காலை மேலை நேரத்தில் அடிங்க. நீர் வந்து சுத்தமான நீரை பயன்படுத்துங்க. கூட எங்களுக்கு வேணும்னா வந்து ஏதாவது ஒட்டு பசையோ அல்லது ஸ்டிக்கரோ சேர்த்துக்கலாம். வேறு மருந்தோடையும் சேர்த்துக்கலாம். இப்போ நுண்ணூட்ட செலவை நீங்கள் சேர்க்கும்போது பூச்சி மருந்தோட சேர்த்து அடிக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக அடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா பூச்சி மருந்தை வந்து தனியாக கலக்கிக்கிறணும், இந்த நுண்ணூட்ட சத்தை வந்து தனியாக கலக்கிக்கிறணும். டேங்க்கில் ஊற்றும் போது இதில் ஒரு டேங்க்கு, இதில் ஒரு மக்கு எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பூச்சி மருந்தோட சேர்த்து இதை போட்டக்கூடாது. பூச்சி மருந்தோட சேர்த்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா அந்த மருந்தோட எஃபிகசி குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பான விவசாய பெருமக்களை, நம்ம வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை கொடுக்குறோட மட்டுமல்லாமல் இலைவெளி தெளிப்பையும் சேர்த்து பயன்படுத்தும் போது காய்கறி பயிர்களுக்கும் சரி மற்ற பயிர்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா
9443833584. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா பயிரோட ஃபோட்டோவையோ அல்லது உங்கள் குரல் பதிவோ அனுப்பி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே.